டொனால்ட் ட்ரம்ப் உலக பஞ்சாயத்து தலைவர். உலக பஞ்சாயத்து தலைவர் வந்து இன்றைக்கு வேற வழி இல்லாம, இன்னும் 2 நாள் விட்டிருந்தாருன்னா, ஈரான் வந்து இஸ்ரேல முடிச்சு கட்டியிருக்கும். இன்னும் 2 நாள் விட்டிருந்தா, அந்த நிலையில வேற வழி இல்லாம அமெரிக்கா இதில தலையிட்டு, அ இந்த பிரச்சனையில வந்து மத்தியஸ்தம் செய்வது போல செய்து, அ ஈரானிடம் கெஞ்சி, இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் திரு ட்ரம்ப் அவர்கள். அ அப்ப ஈரான் வந்து இதற்கெல்லாம் சளைத்ததில்லை என்று சொல்லி, தொடர்ந்து தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ண பிறகும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடந்தது. அ ஈரான் வந்து இந்த போரில் ஈரான் தனது பலத்தை நிரூபித்து காட்டியிருக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல் நீங்க வந்து இஸ்ரேலுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, 1947லிருந்து 1948 அரப் வார், இஸ்ரேலிய அரப் வாரா இருக்கட்டும், இல்ல 1956 சூயஸ் கிரைசிஸ் வாரா இருக்கட்டும், 1967 67ல வந்து 6 டே வாரா இருக்கட்டும், 73ல நடந்த டாம் குப்பர் வாரா இருக்கட்டும், இப்ப நடந்த 12 நாள் வாரா இருக்கட்டும். இதுல எல்லாத்துலயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நடந்த வாருக்கும், இத்தன பழைய போர்களுக்கு நடந்த வித்தியாசம் என்னன்னா, இதுநாள் வரைக்கும் இஸ்ரேல் வந்து சின்ன சின்ன நாடுகளோட, சின்ன சின்ன ஆயுத குழுக்களோட தான் சண்டை போட்டுருக்கு. இப்ப தான் முதல் முறையாக ஒரு எஸ்டாபிளிஷ்டு கண்ட்ரியோட சண்டை போட்டுருக்கு. இந்த எஸ்டாபிளிஷ்ட் கண்ட்ரி ஈரான். ஈரான் வந்து 2000 கிலோமீட்டர் தூரத்தில இருந்தாலும், இஸ்ரேலை நாசப்படுத்தி சர்வநாசப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது.